ஈசல கப் நம்தே ஈசல கப் நம்தே அப்படின்னு நம்ம எல்லா வருஷமும் சொல்லிட்டே இருக்கோம். பட் இந்த வருஷம் அதை உண்மையாக்கி கப்பை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ஆர்சிபி பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மேட்ச் ஆடி அவங்களுக்கு ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ பிளே ஆஃப்க்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபியான லாஸ்ட் லீக் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மேபி ஆர்சிபி இல்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க பஞ்சாப் கூட குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க, தோத்தாங்கன்னா மும்பை கூட எலிமினேட்டர் ஆடுவாங்க. பட் என்ன ஆனாலும் அவங்க ஃபைனல்ஸ் ஆடி கப் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோட்டோட நம்ம அவங்க பிளேயிங் லெவனை பார்க்க போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவர் சொன்னது ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட் கண்டிப்பா பிளே ஆஃப்ல ஆர்சிபிக்காக ஆடுவாங்க அப்படின்றது. ஸோ வித் தட் செட், ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி வில் ஓப்பனிங் த ஆர்சிபி பேட்டிங். அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கேப்டனான ரஜத் பட்டிதார் ஆடுவாரு. ஸோ ரஜத் பட்டிதாருக்கு அப்புறமா படிக்கலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்த மயங்க் அகர்வால் ஆடுவாரு. ஸோ மயங்க் அகர்வால் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த மேட்சும் பார்த்தாகணும், பிளே ஆஃப்ஸ்லையும் பார்த்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா ஆடுவாரு. ஜிதேஷ் சர்மா சின்ன சின்ன கேமியோஸ் தந்தாலும் அவரால் அந்த சின்ன ஸ்கோர்ஸை பெரிய ஸ்கோரா மாற்ற முடியல. அதை அவர் மாத்தினார்னா ஆர்சிபிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷனா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆடுவாங்க. இவங்களோட ரோல்ஸ் தான் ரொம்பவே குரூஷியல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பவர் ஹிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் ரோல்ஸை இவங்க 2 பேர் தான் ஆடுறாங்க. அதை அவங்க சூப்பரா ஆடினாங்கன்னா பெங்களூருக்கு அந்த பேட்டிங் ஃபயர் பவர் நல்லாவே கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா குருணால் பாண்டியா ஆடுவாரு, ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் யஷ் தயால். ஸோ இதுல அவங்க இம்பாக்டா கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மாவை தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கு.